விஜய் பிரச்சாரத்திற்கு சென்ற இடங்களிலெல்லாம் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போதும் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் அசம்பாவித சம்பவமாக மாறி 40 பேர் உயிரிழந்தது ஏன் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காணும் இடமெல்லாம் காலணிகள், துணிகள் என சிதறி கிடக்கும் காட்சிகள்தான் இவை. விஜயை காண பிரச்சார வாகனத்திற்கு வலதுபுறம் கடைக்கு மேலே போடப்பட்டிருந்த வலுவில்லாத தகர மேற்கூரைகளில் இளைஞர்கள் பலர் ஏறி நின்றுள்ளனர். அங்கிருந்த சிறிய மரக்கிளையிலும் சிலர் ஏறி நின்றுள்ளனர். விஜயின் பிரச்சார வாகனத்தை நோக்கி முன்னேறிய கூட்டத்தால் சாலையோரம் இருந்தவர்கள் நெரிசலில் சிக்கியுள்ளனர். அப்போது தகர மேற்கூரையின் வலுவில்லாத கம்பங்கள் சாய்ந்து மரக்கிளையும் முறிந்து இளைஞர்கள் பலர் கீழே விழுந்துள்ளனர். மேற்கூரை சாய்ந்து இளைஞர்கள் விழுந்ததில் மேற்கூரைக்கு கீழே இருந்த பல பெண்கள், குழந்தைகள் உட்பட அந்த கூட்டத்தில் இன்னும் பின்னோக்கி செல்ல அவர்களுக்கு பின்னால் சில இடங்களில் மூடியும் சில இடங்களில் மூடாமலும் இருந்த கழிவுநீர் கால்வாயில் கால் வைத்து இடறி விழுந்துள்ளனர். அப்படியே ஒருவர் மீது ஒருவர் விழுந்து முன்னால் இருந்த இருசக்கர வாகனங்கள் அவர்கள் மீது சாய்ந்து பெரும் கூட்டம் அதன் வழியே கடந்து சென்றுள்ளது. எதிர் திசையிலும் சாலையின் இடதுபுறம் இருந்து தெருவிற்குள் செல்வதற்கு முயன்ற கூட்டத்தினர் திறந்த நிலையில் இருந்த கழிவுநீர் கால்வாயில் விழுந்துள்ளனர். கூட்டம் ஏறுவதற்கு முன்பு சாலையோரம் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனங்களால் கூட்டம் கலைந்து செல்வதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனங்கள் கூட்டத்தினர் மீது சாய்ந்து காலில் சிக்கிக் கொண்டவர்கள், அவர்கள் கீழே விழுந்தவர்கள் மீது மற்றொரு கூட்டத்தினர் கடந்து சென்றுள்ளனர். குறுக்கே இருந்த இரும்பு முள்வேலிகளை எல்லாம் உடைத்து கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் அவ்வழி தப்பவில்லை என்றால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை இன்னும் அதிகரித்திருக்க கூடும் என அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். மொபைல் சிக்னல் பிரச்சனைகள் இருந்ததால் ஆம்புலன்ஸை அழைக்க முடியவில்லை என்றும், கூட்டத்தினர் சிக்கிக் கொண்டிருக்கும் தகவல் தெரிந்து அருகில் இருந்த மருத்துவமனைக்கு நேரில் சென்று யாரோ ஒருவர் தகவல் கொடுக்க ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அங்கிருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இளைஞர்கள் உதவியுடன் கூட்ட நெரிசலில் சிக்கி விழுந்து கிடந்த குழந்தைகள் உட்பட 16 பேரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றுள்ளனர். அவர்களின் 3 பேர் உயிரிழந்து விட்டதாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஒருவர் தெரிவித்தார். சம்பவம் நடந்த இடங்களில் ஆய்வு செய்த உளவு பிரிவு காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி உயர் அதிகாரிகளுக்கு அறிக்கையாக அனுப்பியுள்ளனர். காவல்துறை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் அனுமதி கேட்டு இருந்த அதே இடத்தில் 2 தினங்களுக்கு முன்புதான் பெரிய கட்சி ஒன்று பிரச்சார கூட்டம் நடத்தியதாகவும் எந்தவித அசம்பாவிதமும் அவ்விடத்தில் ஏற்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டி இந்த பிரச்சார கூட்டத்திற்கும் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மேலும் காவல்துறையிடம் கரூரில் பிரச்சாரம் நடத்துவதற்கான நேரம் மாலை 3 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை என நேரம் கேட்டுவிட்டு அவர்கள் சமூக வலைதளங்களில் 12:30 மணியளவில் இந்த இடத்தில் பிரச்சாரம் என பகிர்ந்ததால் காலை 11 மணியிலிருந்து அங்கு கூட்டத்தினர் கூட தொடங்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், இணைச் செயலாளர் CTR நிர்மல்குமார் உட்பட நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.